நல்ல வாய்களை விரிவாய் திறந்து ஏசப்பா உமக்கு நன்றியப்பா அப்படின்னு சொல்லுங்க. இந்த வேளையிலும் கூட இன்று விசேஷித்த நாள் என்னன்னா, நம்மளுடைய சபை தொடங்கப்பட்ட நாள். 28th சர்ச் ஆனிவர்சரி. இது 27 ஆண்டுகள் தேவன் தாங்கி வழிநடத்தி நம்மளுக்கு வந்திருக்கிறார். இந்த இடத்துல நல்ல ஒரு சபையை எழும்ப செய்ய தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரிக்க போகிறோம். காலையிலேயே பாஸ்டர் சொன்னாங்க, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டுவதே என் இருதயத்தின் விருப்பம் என்று. அந்த இருதயத்தின் விருப்பத்தை தேவன் இந்த இடத்துல நிறைவேற்றி வைத்திருக்கிறார். நான் உள்ளத்தின் ஆழத்தின் நேசப்பா, எங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு சபையை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க, நல்ல ஒரு ஆலயத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. இந்த ஆலயம் இன்னும் மேன்மேலும் வளரணும் அப்பா. இன்னும் அநேக மக்களுக்கு சாட்சியாக இந்த ஆலயம் விளங்கணும். நம்முடைய பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, பக்கத்தில் குடியிருக்கிற ஜனங்கள், இந்த ஆலயம் தொடங்கப்படும் போது அநேக எதிர்ப்புகள் நீங்கள் கேள்விப்பட்டீங்க. நிறைய நேரத்தில் சபையில் பாஸ்டர் சொல்லியிருக்காங்க, இந்த சர்ச்சு பெல்லுக்காகலாம் நம்ம செய்யும் போதெல்லாம், இப்போ இந்த பெல் அடித்தாதான் ஏன் அடிக்கலை பாஸ்டர் அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. அப்போ அந்த வசனம் உள்ள அவங்களுக்கு கிரிய செய்யுது. அப்போ தேவன் அப்படியா இந்த இடத்துல நம்மளுக்கு சபையை எழுப்பி கொடுத்துருக்கிறார். நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல ஒரு சபையை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல ஒரு போதகரை கொடுத்துருக்கிறீங்க. நம்ம ஆராதிக்க, விடுதலையோடு ஆராதிக்க எத்தனையோ பேர் சபை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் தேவன் இந்த நாளில் 27 ஆண்டுகள் நிலைநிறுத்திருக்கிறார் இந்த சபையை. எத்தனையோ பேர் வந்து சென்று இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் 2வது செகண்ட் மெசேஜில், இந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செலுத்திருப்பார்கள் சொல்லு. நம்ம இங்கே வந்ததின் நோக்கம் உண்மையிலேயே செலுத்திருக்கிறோம். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆற்றல் விசுவாசிக்கிறீங்க? அந்த வார்த்தை எவ்வளவு உண்மையாய் சொல்லப்பட்டது. இந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செலுத்திருப்பார்கள் என்று சொன்ன மாதிரி 27 ஆண்டுகள் நல்ல செழிப்பை தேவன் இந்த இடத்துல கட்டளையிட்டு இருக்கிறார். 28th ஆனிவர்சரிலையும் தேவன் வருகிற ஒவ்வொரு ஆண்டுலையும் அநேக ஆத்துமாக்களை இந்த சபையில் வரணும். கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை நம்ம நேராக பரலோகத்துக்கு நேராக கூட்டி செல்லணும். நல்ல வாய்களை விரிவாய் தந்தாப்பா, இந்த சபையை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. இந்த சபையை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த ஆலயத்தை எங்களுக்கு நீங்கள் திறந்து கொடுத்துருக்கிறீங்க, இன்னும் ஆசீர்வதிங்க. இந்த ஆலயத்தில் நடக்கிற எல்லா ஜெப கூட்டத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்தித்து தாருங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் தேவன் எழுப்பி தாருங்கப்பா. இந்த மாதத்தில் அப்படியான வாக்குத்தத்தம், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னார் கர்த்தர். அதே மாதிரி இந்த 28வது ஆனிவர்சரியிலும் தேவன் நம்மளுக்கு துணையாக இருந்து இந்த ஆகஸ்ட் மாதம் நம்மளை நடத்துவார். இனி வருகிற ஆண்டில் இந்த சபையை தேவன் நம்மளுக்கு நடத்துவார். எங்களை அதிகமாக நேசித்து வளர்த்துக்கிற நல்ல தகப்பனே, நாளுக்காக உமக்கு நாங்கள் கருத்தில் வருச்சா அப்பா. காலை நேர செக்ஷனை தேவன் எங்களுக்கு நல்லபடியாக ஆசீர்வதித்து கொடுத்துறேன். நல்ல ஒரு செய்தி தேவனைகளோடு நீர் பேசினீரேன். உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆராதனையில் அழகுள்ளவரே, ஆராதனையில் பிரியப்படுகிறவரே அப்பா. ஸ்தோத்திர பாலகத்தன் வாயினால துதிக்கும் போது தேவன் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடினீரே, உமக்கு நன்றி. இந்த மதிய நேரத்திலும் இந்த மீதமுள்ள செக்ஷனை நீங்கள் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் இந்த ஞான ஸ்நான ஆராதனை நீங்கள் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. அதில் பங்கு கொள்ள போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தேவன். அப்படியாய் நீங்கள் ஆசீர்வதிக்க போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உற்சாகமாய் சொல்லுமா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னும் சத்தமாய். ஓகே, யாவருக்கும் தெரிந்த பாடல், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் நாம் பாடலாம். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் நாம் பாடலாம்.
வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால் கோலியாத்தை முறியடிப்போம். இயேசுவின் நாமத்தினால் விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். 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 அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடுத்த ஒரு பாடல் சௌராஷ்டிர மொழியில் பாடப்போகிறோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். அந்த பாடலை நாம் சௌராஷ்டிர மொழியில் பாடப்போகிறோம். அவரை பகவான் இயேசு தேவ் அங்க கொப்பிம் ஹாத் சொன்னான், அங்க செங்க சலியவன். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். हमरे भगवान येसुदेव हमको खोबिम हासुनान हमको सिंग चलियवन. हमरे भगवान येसुदेव हमको खोबिम हासुनान हमको सिंग चलियवन. अस्किन मिली स्तुति केरी ऐक्यम कन्रीगिन सातान घादम केरनु. आमी अस्किन मिली स्तुति केरी ऐक्यम कन्रीगिन देवुगे काम केरनु. அதிசயம் கேரஸ்தெனு ஆஸ்வாஸ் தேஸ்தெனு. அதிசயம் கேரஸ்தெனு ஆஸ்வாஸ் தேஸ்தெனு. सर्व व्यापिनु सर्व व्यापिनु समाधानु देशनु हमको समाधानु देशनु. अस्किन मिली स्तुति केरी ऐक्यम केन्द्रीगिन सातान घादम केरनु. अस्किन मिली स्तुति केरी ऐक्यम केन्द्रीगिन देवुगे काम केरनु. दुःखगन सेसन वो वेक्किया येसु जो. दुःखगन सेसन वो वेक्किया येसु जो. धक्कुंगन दयकेरन तुमी धक्कुंगन दयकेरन. दीर्घगन जयम देनु तुमको दीर्घगन जयम देनु. आमी अस्किन मिली स्तुति केरी ऐक्यम केन्द्रीगिन सातान घादम केरनु. आमी अस्किन मिली स्तुति केरी ऐक्यम केन्द्रीगिन देवुगे काम केरनु. शोधन अवस्थवे वेदन పొందునాన్. శోధన అవస్థవే వేదన పొందునాన్. సాధన అమికెరన్ సాధన అమికెరన్. बोधन अमकसे दिल बोधन अमकसे. आमी अस्किन मिली स्तुति केरी ऐक्यम केन्द्रीगिन सातान घादम केरनु. आमी अस्किन मिली स्तुति केरी ऐक्यम केन्द्रीगिन देवुगे काम केरनु. येसुदेव अवन जरा चूरुम तेनु अवन जरा. येसुदेव अवन जरा चूरुम तेनु अवन जरा.
बागी में मुँह बोली जान बागी में मुँह बोली जान मगतुव देवनु येसु मगतुव देवनु आमी अस्किन मिली स्तुति केरी ऐक्यम केंद्रीगिन देवुगे काम केरेनु आमी अस्किन मिली स्तुति केरी ऐक्यम केंद्रीगिन देवुगे काम केरेनु आमी अस्किन मिली स्तुति केरी ऐक्यम केंद्रीगिन देवुगे काम केरेनु आमी अस्किन मिली स्तुति केरी ऐक्यम केंद्रीगिन देवुगे काम केरेनु परलोक वाक्यमो भगवान हम कदेन परलोक वाक्यमो परिशुद्ध जीवनमो परिशुद्ध जीवनमो भगवान कन हम कदेन भगवान कन हम कदेन आमी अस्किन मिली स्तुति केरी ऐक्यम केंद्रीगिन देवुगे काम केरेनु आमी अस्किन मिली स्तुति केरी ऐक्यम केंद्रीगिन सातान खादम केरेनु சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம சபை மக்களுக்கு ஓரளவு சௌராஷ்டிரா புரியும்னு நினைக்கிறேன் பாடிட்டே இருக்கனால. ஆனால் பாஸ்டருக்கு வந்து பேருக்கு வந்து புதுசாக இருக்கும் அந்த வார்த்தைகள்லாம். சில வார்த்தைகள் கொஞ்சம் தமிழ் கலந்துருக்கும், சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிரா இருக்கும். அதான் ஒரு ஸ்டான்ஸாக இப்படியே நம்ம பாடுறோம். சோதனை அவஸ்தவேல் வேதனை பொந்துனன். அது சோதனை நமக்கு வரும்போது பொதுவாக என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஒரு வேதனை அதிகமாக இருக்கும். சோதனை தான் வேதனை தான். ஆனால் இந்த பாடம் சொல்கிறது சோதனை வரும் ஆனால் நம்மளுக்கு வேதனை இருக்காது அப்படி பாடுறோம். சாதனை அமைக்கிறது, நம்ம சாதனை செய்வோம். என்ன தான் சோதனை இருந்தாலும் அதில் பார்த்திங்கன்னா நம்ம சாதனை செய்வோம். ஏன்னா அதுக்குரிய போதனை நமக்கு உண்டு. வேதனை நமக்கு எல்லா காலகட்டத்திலும் எப்படி வாழணும் என்ற ஒரு போதனை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஹல்லேலூயா. இந்த அடியை மறுபடி சேர்ந்து பாட போகிறோம். ஏன்னா இந்த பகுதியை கடந்து வராத மனிதனே கிடையாது. ஹல்லேலூயா. சோதனை என்ற ஒரு அதுக்குள்ளே கடந்து வந்தால் தான் பார்த்திங்கன்னா ஜெயிக்கவே முடியும். சோதனையே இல்லாமல் ஜெயிக்க முடியும்னா முடியவே முடியாது. எல்லாருக்கும் சோதனை வந்துச்சு. எலியாவுக்கு இல்லாத சோதனையா? எலியா புலம்புனர். அவ்வளோ பெரிய அதிசயம். வானத்தை வந்து பார்த்தீங்கன்னா அக்னி இறக்க பண்ண எலியாவே போதும் ஆண்டவரே ஜீவனை எசேபேலுக்காக பயந்து ஓடி போய் ஓடி போனார். உண்மையே இல்லையா? நம்மளாக இருந்தால் எப்படி பண்ணியிருப்போம்? வா 450 பேர் கொண்டுட்டோம், நீ என்ன பண்ணிட முடியும்? நின்றுப்போமா இல்லையா? சின்ன ஒரு சாதனை பண்ணாலும் நம்மளாம் எப்படி ஆயிடணும்னா அப்படியே பேசவே தேவையில்லை. நம்முடைய வாய்ஸே பார்த்தீங்கன்னா எசபேல் பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். மேபி அந்த தாளந்து அன்றைக்கி எலியாவுக்கு இல்லையோ என்னமோ. அப்போ சோதனை என்ற ஒரு காலகட்டத்தில் கடந்து வந்தால் தான் சாதனை நம்ம வந்து பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஆனால் சோதனையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வேதனையை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வேதனை அதிகமாக இருக்கும். அவங்க மற்றவங்களுக்கு ஆண்டவர் அறியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேதனை அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு வேதனை இல்லையான்னு சொன்னால் நம்மளுக்கு வேதனை இருக்கும். சுதந்திரம் வந்தால் வேதனைக்கு தான் செய்யும். ஆனால் நம்ம எங்கே போவோம்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் அறை வீட்டுக்குள் போய் தாப்பா போட்டு அப்படி நம்ம பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் சோதனை வந்துன்னு வச்சுங்களேன், எங்கடா இருக்கு அந்த ஜெப ரூமே இல்லாட்டி கூட உட்காந்துருவோம் ஆண்டவர் பாதத்தில். ஹல்லேலூயா. யார் ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து கண்ணீர் விடுறாங்களோ இந்த வடி சொல்கிறது போல் அவங்க சாதனை பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. இந்த சாதனை செய்கிறது படி இப்போ சௌராஷ்டிரில் பாட போகிறோம். சோதனை அவஸ்தவேல் வேதனை பொந்துனான் சாதனை அமிகரன் போதனை அம்கசே. சோதனை அவஸ்தவேல் வேதனை பொந்துனான் சோதனை அவஸ்தவேல் வேதனை பொந்துனான்
साधन आम्ही केरन, साधन आम्ही केरन, बोधन आम कसे त्याले बोधन आम कसे. आम्ही आस्किन मेली स्तुती केरी ऐकेम केंद्रीन देवगे काम केरनु. आम्ही आस्किन मेली स्तुती केरी ऐकेम केंद्रीन सातान घादम केरनु. आम्ही आस्किन मेली स्तुती केरी ऐकेम केंद्रीन देवगे काम केरनु. आम्ही आस्किन मेली स्तुती केरी ऐकेम केंद्रीन देवगे काम केरनु. आमरे भगवान येसुदेव हमको खोबिम हाथ सुनना चली करेंगे या विश्वास रेडी करेंगे या देखो हाथ सुनना. हमरे भगवान येसुदेव हमको खोबिम हाथ सुनना. हमको सिंह चलियवन. आम्ही आस्किन मेली स्तुती केरी ऐकेम केंद्रीन देवगे काम केरनु. आम्ही आस्किन मेली स्तुती केरी ऐकेम केंद्रीन सातान घादम केरनु. आम्ही आस्किन मेली स्तुती केरी ऐकेम केंद्रीन देवगे काम केरनु. आम्ही आस्किन मेली स्तुती केरी ऐकेम केंद्रीन सातान घादम केरनु. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான ஒரு ஸ்டான்ஸா. நம்ம ஒன்று சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். சரோஷல சாத்தான ஹதன்கிரி தேவுகே ரெண்டாவது படம் எப்படி பாடுறோன்னா தமிழில் தமிழில் பாருங்க. சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்திரிப்போம் இருக்கும். நான் சௌராஷ்டிராவில் வரும்போது பார்த்தீங்கன்னா தேவுகே ஆண்டருடைய வேலையை செய்வோம். ஆண்டருடைய வேலையில் பிரதான வேலை என்ன? அந்த சாத்தானை கூட்டிகிட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் நம்ம விட்டோம்னா எழுந்து உட்காந்துருவோம். அப்போ நம்முடைய வேலையை ஒரு ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியோ ஒரு ஜெப கூட்டத்துக்கு முன்னாடியோ நம்முடைய அன்றாட பணிகளை செய்வதற்கு முன்பாகவோ பார்த்திங்கன்னா அந்த காரியத்தை ஆண்ட காலத்தில் கொடுத்து அதுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியத்தையும் நம்ம வந்து அடக்கணும். ஹல்லேலூயா. ஜெபத்தினால துதியினாலே நம்ம வந்து அடக்குனா தான் ஜெயம் சீக்கிரம் நம்ம கிடைக்கும். ஒன்றுமே பண்ணாமல் நம்ம போய் நின்னோன்னா போருக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆயுதமே தரிக்காமல் போய் நிற்கிற மாதிரி இருக்கும் அங்கே வந்து. அப்போது நம்ம ஜெபத்தில் ஆயத்தமாகி துதி நம்ம ஆயத்தமாகி பார்த்திங்கன்னா அந்த ஆண்டுடைய வேலை செய்வதற்கு முன்பாக அந்த காரியத்துக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா வல்லமையும் நம்ம என்ன பண்ணணும்? அடக்கணும். அதான் நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. இப்போ தொடர்ந்து நம்ம இப்போ இந்த செஷன் பார்த்திங்கன்னா உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு சொல்லி நம்ம ஒவ்வொரு ஸ்பெஷல் மீட்டிங்கில் சொல்கிறோம். அது சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் பாஸ்டர் எனக்கு மத்தியானம் தூக்கம் வந்துடும் நம்மளுக்கு ஒரு அதில் பார்த்தீங்கன்னா மைண்டில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆகவே அந்த தூக்கத்தெல்லாம் கலைக்கிறதுக்கு நம்ம சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ஆயத்தமாக இருக்காங்க. ஸோ ஓவர் டு எஸ்தர் ஜாஷுவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூக்கம் வருதா பாஸ்டர் சொன்ன மாதிரி? இல்லை, நல்ல சந்தோஷமாக பாடி துதிச்சிட்ருக்கோம். இப்பொழுதும் எப்பயும் போல் எந்த ஸ்பெஷல் மீட்டிங் இருந்தாலும் பாஸ்டர் சொல்லியார் மத்தியானத்துக்கு மேலே கண்டிப்பாக ரெகோபோத் யூத்தோட பிள்ளைங்களோட ப்ரோக்ராம் இருக்கணும்னு. இந்த நாளில் ஃபஸ்ட்டு பாடலைன்னா ஒரு பாடல் பாட போகிறாங்க கரோக்கே மூலமாக. பிளஸ்ஸி, சிவரஞ்சனி, தீபிகா, காலேப், ஜூடா. Hallelujah. Thank you, Jesus. மைக் ரெடி இருக்கு.
கரோக்கி மொபைல் கோர்ஸ். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். நம் மொழிகள் வேறாகினும் நாம் ஒரு தாய் மக்களே. நம் நிறங்கள் வேறாகினும் நம்மில் வேற்றுமை இல்லையே. நம் மொழிகள் வேறாகினும் நாம் ஒரு தாய் மக்களே. நம் நிறங்கள் வேறாகினும் நம்மில் வேற்றுமை இல்லையே. எங்கள் பாரதம், இது 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 எங்கள் பாரதம். நல்ல கரங்களை தட்டுவோமா பிள்ளைகளுக்கு? முறை கரெக்ட். நெக்ஸ்ட் சில்ட்ரன் டான்ஸ்.
இந்தியா நமது இந்தியா, இந்தியா வாழ்க இந்தியா. இந்தியா வாழ்க இந்தியா, இந்தியா நமது இந்தியா, இந்தியா வாழ்க இந்தியா, இந்தியா நமது இந்தியா. 100 கோடி ஜனங்கள் வாழும் இந்தியா, 7 லட்சம் கிராமம் உண்டு எங்கள் இந்தியா. 100 கோடி ஜனங்கள் வாழும் இந்தியா, 7 லட்சம் கிராமம் உண்டு எங்கள் இந்தியா. 28 மாநிலங்கள் கொண்ட இந்தியா, அந்த இந்தியாவில் ரட்சிப்பு மாற வேண்டுமே. 28 மாநிலங்கள் கொண்ட இந்தியா, அந்த இந்தியாவில் ரட்சிப்பு மாற வேண்டுமே. இந்தியா வாழ்க இந்தியா, இந்தியா நமது இந்தியா, இந்தியா வாழ்க இந்தியா, இந்தியா நமது இந்தியா. ஊழியம் செய்திடவே எழுந்திடுவோம், திரளாய் அத்து மக்கள் சேர்த்திடுவோம். நாம் ஊழியம் செய்திடவே எழுந்திடுவோம், திரளாய் அத்து மக்கள் சேர்த்திடுவோம். தெய்வ பக்தி கொண்ட மக்கள் இந்தியர்களே, தெய்வ பக்தி கொண்ட மக்கள் இந்தியர்களே, ஜீவனுள்ள தேவனை அறியச் செய்திடுவோம். நாம் ஜீவனுள்ள தேவனை அறியச் செய்திடுவோம். இந்தியா வாழ்க இந்தியா, இந்தியா நமது இந்தியா, இந்தியா வாழ்க இந்தியா, இந்தியா நமது இந்தியா. நல்ல கரங்களை தட்டுவோமா? ஒவ்வொரு வாரமும்
நம்மளோட சபை ப்ரேயர் முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் வந்து யூத்தோட பிள்ளைங்களோட ப்ரோக்ராம் எங்களுக்கு நடக்கும். ப்ரேயர் யூத் ஃபெல்லோஷிப் நடக்கும். பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் 20 மினிட்ஸ் அரை மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும் தான் நினைப்போம் ஒவ்வொரு வாரமும் யூத் ப்ரேயரை. ஆனால் எங்களுக்கு அறியாமலே அது 45 மினிட்ஸ் ஆகும், 1 hour ஆகும். 2 வாரமாக தான் டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம ப்ரோக்ராம் கொடுக்கணுன்னு. ஆனால் நேற்றைய தினத்தில் ஈவினிங் தான் நாங்கள் எல்லாம் ஒன்று கூட முடிஞ்சு எல்லாமே நேற்றைய தினத்தில் ஈவினிங்கு நாங்கள் அந்த 1 டேலேயே ஃபுல்லாக நாங்கள் சாங்ஸ் எடுத்து முன்னாடி செலக்ட் பண்ணியிருந்தோம் இந்த சாங் இதாக எடுக்கணுன்றது. ஆனால் தேவன் கிருபையாய் நேற்று நல்ல பிள்ளைகளை ப்ராக்டிஸ் செஞ்சு நீங்கள் நல்லா அழகாக பண்ணாங்க. இது ஒரு நியூஸ் சாங்கு. நல்ல பிள்ளைங்க நல்ல ஒரு கரங்களை தட்டுவோமா? இப்போ நான் ஒரு பாடலை பாடப்போகிறோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். இந்த பாடல் பாடின பிறகு அவர் யூத் ஒரு டான்ஸ் இருக்குது பிள்ளைங்க. அவர் சின்ன கேப்பில் இந்த பாடல் நம்ம பாட போகிறோம். ஒரே ஒரு ஸ்டான்சர். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன் என் இயேசு ஜீவிக்கிறார். ஆடி ஆடி துதிப்பேன், நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே. நல்ல கரங்களை கட்டி இப்பொழுது அடுத்து பிளஸ்ஸி, பியூலா, தீபிகா ஒரு சிறப்பு டான்ஸ். இந்தியா இயேசுவுக்கே, நம் இந்தியா இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, நம் இந்தியா இயேசுவுக்கே, அன்பை உலகிற்கு காட்டுவோம், கிறிஸ்துவின் அன்பை உலகிற்கு காட்டுவோம், அன்பை உலகிற்கு காட்டுவோம், கிறிஸ்துவின் அன்பை உலகிற்கு காட்டுவோம், அவரின் அன்பை வாழ்வில் பகிர்வோம், சுவிசேஷத்தை அன்பால் விதைப்போம், அவரின் அன்பை வாழ்வில் பகிர்வோம், சுவிசேஷத்தை அன்பால் விதைப்போம். இந்தியா 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 நம் இந்தியா, இந்தியா 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 கிறிஸ்துவின் இந்தியா.
bless India, bless India, Jesus bless India, bless India, oh bless India, bless India, Jesus bless India. 100 கோடி ஜனங்கள் வாழும் எங்கள் இந்தியா, ஆசீர்வதியும் தேவா. 7 லட்சம் கிராமம் பட்டணங்கள் 1000, ஆசீர்வதியும் தேவா. 100 கோடி ஜனங்கள் வாழும் எங்கள் இந்தியா, ஆசீர்வதியும் தேவா. 7 லட்சம் கிராமம் பட்டணங்கள் 1000, ஆசீர்வதியும் தேவா. பல பல பாஷை கலாச்சாரங்கள் ஒன்றே எங்கள் மனம், பல பல இனங்கள் வம்சா வழிகள் ஒன்றே எங்கள் ஜெபம். இந்தியாவின் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதித்திடுமே, இந்தியாவின் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதித்திடுமே. Come on, bless India, oh bless India, bless India, Jesus bless India. நல்லா ஒரு கரங்களை தட்டுவோம் பிள்ளைங்களுக்கு. அக்கா போதும்க்கா, இதுக்கு மேலே ஸ்டெப்பு பழகலக்கா, ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு நல்ல ஒரு கரங்களை தட்டுவோம். பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துவோமா? நல்ல அருமையான பாடல். அழகாக ஃபஸ்ட்டு ஒரு பாடல் இந்தியன் என்று சொல்லுவோம், நம் கைகளை இணைத்து கொள்வோம், இது எங்கள் பாரதம், தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற தேசம் இது. அல்லேலூயா, அல்லேலூயா, இது எங்கள் பாரதம். அடுத்து பிளஸ் இந்தியா. ஏசப்பா இந்தியாவின் மீது கைகளை வைத்து ஆசீர்வதியும் சொல்லி பிள்ளைங்க அழகாக ஒரு டான்ஸ் ஆடினாங்க. அப்புறம் வாழ்க வாழ்கன்னு சொல்லி, இந்தியா வாழ்கன்னு சொல்லி சிறு பிள்ளைகள் நல்லா அழகாக டான்ஸ் பண்ணாங்க. நல்ல சந்தோஷமாக ஒரு கரங்களை தட்டிடுவோமா? ஓவர் டு பாஸ்டர். சத்தமா எப்பவுமே சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு கம்ப்ளைண்ட் வரும், ஒவ்வொரு தடவை ஒன்று வந்துட்டு தான் இருக்கும். இன்றைக்கி ஒன்று வந்துச்சு, ரொம்ப காரம்னு சொன்னாங்க. ரொம்ப காரம் வயல் வைக்கணும். நான் சொன்னேன், யோசித்தேன், அப்போ தான் தூங்காமல் இருப்பீங்கன்னு சொல்லி. ரொம்ப காரமாக இருந்துச்சு, அப்படியே வாயுரமாக இருக்க சொல்லி. சரிதானா? அல்லேலூயா. சத்தமா ஒரு சிறப்பு பாடல் கேட்க போகிறோம். ஒரு ஜாய்சன் ஒரு சிறப்பு பாடல் பாடுவாங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Hallelujah, please Lord.
இயேசுவுக்கு ஸ்வரங்களில் துதி பாடுவேன். 7 ஸ்வரங்களில் துதி பாடுவேன். சங்கீதம் நான் பாட குரல் தந்த இயேசுவுக்கு ஸ்வரங்களில் துதி பாடுவேன். 7 ஸ்வரங்களில் துதி பாடுவேன். சரி சனி 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 தனி தப்ப பதம பத பா சங்கரி மாக தப்ப மகரி சங்கரி மாக தப்ப மகரி சங்கம பதனி சா கம பதனி சனி பதனி சரியா பதனி சரிகமா சரிகம பதனி சரிகம பதனி சரிகம பதனி சரிகம பதனி சரிகம சரி 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 சனி தனி தப்ப பதனி சா பதனி சா பதனி சா. சங்கீதம் நான் பாட குரல் தந்த இயேசுவுக்கு ஸ்வரங்களில் துதி பாடுவேன். ஸ்வரங்களில் துதி பாடுவேன். காலங்கள் முழங்கிட ஜதியோசை கேட்டிட புகழ் மாலை நான் சூடுவேன். காலங்கள் முழங்கிட ஜதியோசை கேட்டிட புகழ் மாலை நான் சூடுவேன். இசை மொழியாலே தேவனின் பாதம் இசை மொழியாலே தேவனின் பாதம் ஆலாபனை செய்து அலங்கரிப்பேன். ஆலாபனை செய்து அலங்கரிப்பேன். சங்கீதம் நான் பாட குரல் தந்த இயேசுவுக்கு ஸ்வரங்களில் துதி பாடுவேன். 7 ஸ்வரங்களில் துதி பாடுவேன். கைத்தாள ஒலிகள் துதிநாதம் மேலும் விட பரமனை பண்பாடுவேன். கைத்தாள ஒலிகள் துதிநாதம் மேலும் விட பரமனை பண்பாடுவேன். துதிகளின் நடுவில் வாசம் செய்பவரே துதிகளின் நடுவில் வாசம் செய்பவரே கோடி துதிகளால் துதித்திடுவேன். கோடி துதிகளால் துதித்திடுவேன். சங்கீதம் நான் பாட குரல் தந்த இயேசுவுக்கு ஸ்வரங்களில் துதி பாடுவேன். 7 ஸ்வரங்களில் துதி பாடுவேன். சரி 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 சனி தனி தப்ப பதம பத பா சகரி மாக தப்ப மகரி சகரி மாக தப்ப மகரி சரிகம பதனி சா நிகம பதனி சனி கம பதனி சரிகா பதனி சரிகமா சரிகம பதனி சரிகம பதனி சரிகம பதனி சரிகம பதனி சரிகம சரி 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 சனி தனி தப்பா பதனி சா பதனி சா பதனி சா. சங்கீதம் நான் பாட குரல் தந்த இயேசுவுக்கு ஸ்வரங்களில் துதி பாடுவேன். 7 ஸ்வரங்களில் துதி பாடுவேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். அடிக்கடி சொல்லி யோசிக்க வேண்டாம். தூக்கம் சொல்லி உண்ட மயக்கம் எல்லாருக்கும் உண்டு போல் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா. பக்கத்தில் யாரும் உட்காந்துருக்காங்களே கை கொடுத்து சொல்லுங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க சொல்லுங்கள். கொஞ்சம் சந்தோஷமாக சொல்லுங்கள். உற்சாகமாக சொல்லுங்கள். இப்போ தான் எல்லாருக்குமே ஒரு 64 பல்லு தெரியும். ஏன் எல்லாருமே நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் நிச்சயமாக நல்லா இருப்பேன். கர்த்தர் நல்லவரா வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் எப்படியோ இருந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம்.
ஆனால் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிற காரணமே கர்த்தர் தான். ஹல்லேலூயா. நான் நல்லதை மாத்திரம் பத்தாது, நீங்கள் எல்லாருமே நல்லா ஒருத்தர் வாழ்த்துக்கள் சொல்ல மாதிரி தான் சில வாழ்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நான் நல்லா இருப்பேன். ஸோ உங்கள் வார்த்தை நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆசையமாக இருக்கீங்க? ஆசையாக இருக்கிறவங்க, உற்சாகமாக இருக்கிறவங்க, சந்தோஷம். வாங்க பாஸ். கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுவதாக. மீண்டுமாக உங்களோடு பேச ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். காலையில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம், அடுத்து ஒரு வார்த்தை கேட்டோம். இந்த நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த திருச்சபைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கொடுக்க போகிறாரு. ஏன் அப்படின்னாக்க 27 ஆண்டுகள் ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. கடந்து வந்த பாதைகள் அதெல்லாம் பார்க்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டை போடலாம். அந்த அளவுக்கு தேவன் இந்த திருச்சபையை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவருடைய நோக்கங்கள் எல்லாம் இந்த திருச்சபையின் மூலமாக நிறைவேறி கொண்டே இருக்கிறது. 28வது ஆண்டிற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். இத்தனை ஆண்டுகளில் இல்லாத நன்மைகளில் இந்த ஆண்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. அதற்கு ஆதாரமாக எரேமியா 31வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எரேமியா 31:14. எரேமியா 31:14. ஆசாரியர்களின் ஆமேன். கர்த்தர் சொல்லுகிறாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள், ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையினால் பூரிப்பாக்குவேன்னு சொல்லி கர்த்தர் இந்த திருச்சபைக்கு இந்த 28வது ஆண்டிற்குள்ளே வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் கிமு 6ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணப்பட்டாங்க, சிறைப்பிடிக்கப்பட்டு எங்கே போகப்பட்டாங்க, பாபிலோன் தேசத்திற்கு போகப்பட்டார்கள். அங்கே பார்த்தீங்கன்னாக்க நேபுகாத் ராஜா என்ன பண்ணார், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் அங்கே கொண்டு போயிட்டார். எருசலேம் தேவாலயத்தையும் தீக்கிரையாக்கி அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார். அங்கே இருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு போயிட்டார். 70 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்கள் எங்கே இருக்கிறாங்க, பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருக்கிற ஒரு சூழலை காணப்படுகிறது. இதற்கு முன்னாடி இப்படி அடிமையாக இஸ்ரவேல் மக்கள் இருந்திருக்காங்களா அப்படின்னாக்க இருந்திருக்கிறாங்க. சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது தேவன் இஸ்ரவேல் மக்களை யார் கையிலேயாச்சும் ஒப்பு கொடுத்துருவார். அது ரொம்ப ஷார்ட் பீரியட் தான், ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில். ஆனால் இந்த தடவை பாருங்க, 70 வருடங்கள் பாபிலோன் தேசத்தில் இஸ்ரவேல் மக்கள் சிறை இருப்பில் அடிமைத்தனத்திற்குள்ளே போன மாதிரி ஆயிட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஐயோ இவ்வளவு காலம் ஆயிருச்சு, நாம் இன்னும் இந்த பாபிலோன் தேசத்திலேயே அடிமைகளாக இருக்கிறோமே, சிறைப்பிடிக்கப்பட்டு 70 வருடங்கள் ஆயிருச்சுன்னு சொல்லி இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் கூக்குரலிட ஆரம்பிக்கிறாங்க, அழுக ஆரம்பிக்கிறாங்க, புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன செய்ய போறோம்னு தெரியலேன்னு சொல்லி அங்கலாய்க்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலை இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் பாபிலோன் தேசத்தில் அவங்க கூக்குரலிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க ஆசாரியர்கள் என்ன பண்றாங்க, தேவாலயம் இடிக்கப்பட்டுருச்சு, சூறையாடப்பட்டுருச்சு, தீக்கரையா போயிருச்சு, இனி நம்ம எங்க போய் ஆராதிப்போம், என்ன செய்ய போறோம், என்ன பண்றதுன்னு தெரியாம ஆசாரியர்கள் ரொம்ப வேதனையோட தேவனை நோக்கி கூக்குரலிடுறாங்க. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்னன்னா, ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று ஆண்டவர் என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. அதை சொன்னது போலவே திரும்ப
திரும்பவுமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமுக்கு வர்றாங்க, தேவாலயத்தை கட்டுறாங்க. அப்படி இருக்கும் அந்த காலகட்டங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் கானான் தேசத்தில் மீண்டுமாக அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இடங்களை எல்லாத்தையும் பங்கு போட்டு கொள்ளுகிறாங்க. ஆனால் இந்த அதாவது லேவி கோத்திரத்தாருக்கும் ஆரோனுடைய சந்ததியில் வந்த இந்த ஆசாரியர்களுக்கு மாத்திரம் கானான் தேசத்தில் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றார். ஏன் அப்படின்னாக்க, வாசிங்க என்னாகமம் 18வது அதிகாரம் 20வது வசனத்தை. என்னாகமம் 18வது அதிகாரம் 20வது வசனம். பாருங்க, ஆண்டவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை அந்த ஆரோன் சந்ததியில் வந்தவர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்கு என்னது, நானே உன் பங்கு அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த கானான் தேசத்தை எல்லாரும் பங்கு போட்டுக்கொள்ளுங்க, ஆனால் ஆரோன் வம்சத்தில் வந்தவங்களுக்கும் இந்த லேவி கோத்திரத்தாருக்கும் அவருக்கு பணிவிடை செய்கிறவர்களுக்கும் நானே உன்னுடைய பங்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஆசாரியர்களை லேவி கோத்திரத்தை என்ன பண்ணுறாரு, தமக்கென்று தெரிந்து கொண்டு நானே உன் பங்குன்னு சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறதை அங்கே காண முடிகிறது. அந்த அந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் இந்த ஆசாரியர்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னாக்க, மக்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக நின்று அந்த உன்னதமான பணிகளை செய்யும்படியாக இந்த ஆசாரியர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த உன்னதமான பணிகளை செய்கிற இவர்கள் நானே அவர்களுடைய பங்கும் சுதந்திரமாக இருக்கிறேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது பலிபீடத்திலிருந்து வழிகிற பலியினால இவர்கள் என்ன பண்ணப்படுவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து இவர்களுக்கு என்ன பண்றாரு, ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு. பலிபீடத்தின் பலியிலிருந்து வந்த ஆசீர்வாதத்தினால தேவன் இவர்களை ஆசீர்வதிக்கிறதை காண முடிகிறது. கொழுமை, அதாவது கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குகிற தேவன் என்ன பண்றாரு, ஆசாரியர்களை அப்படியாக தெரிந்தெடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காலகட்டங்களில் எலியா அப்படின்ற ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு, தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணாரு, ஜனங்களுக்கு முன்பாக இருந்து தேவனுக்காக சாட்சியா வல்லமையா செயல்பட்டதை நம்மால் காண முடிகிறது. ஒரு காலகட்டத்தில் தேசத்தில் எங்கும் பஞ்சம் வந்துருச்சு. 3 வருஷங்கள் வந்து மழை பெய்யாம பயங்கரமான பஞ்சம் பட்டினி அப்படிப்பட்ட சூழல்கள் நிலவி கொண்டிருக்கிற அந்த காலகட்டங்களில் பாருங்க, அவர் இருக்கிற இடத்தை தேடி ஒரு காகமானது போய் என்ன பண்ணுது, அவருக்கு அப்பமும் இறைச்சியும் கொடுத்து என்ன பண்ணுது, அவரை சாப்பிட வைக்குது. அந்த அந்த ஆற்றங்கரையில் அந்த ஆற்றுடைய தண்ணீர் வற்றும் வரைக்கும் அவர் அங்கே இருந்து என்ன பண்றாரு, அவருடைய அந்த பஞ்சகாலங்களை போக்குறதை காண முடிகிறது. அந்த ஆற்றுடைய தண்ணீர் வற்றினதுக்கு அப்புறம் கூட பாருங்க, சாரிபத் அப்படின்ற அந்த ஒரு விதவையை இவருக்குன்னு ஏற்படுத்தி வைத்து அங்க போக வச்சு பஞ்ச காலங்கள் முடிகிற வரைக்கும் அவர் அங்கே இருந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, சாப்பிட்டு புசித்து நன்றாய் வாழ்ந்திருக்கிறார், செலுத்திருக்கிறார். பெரியமானவர்கள் அல்லேலூயா சொல்லலாமா? இந்த இந்த அதாவது இந்த முதல் அந்த வசனத்துடைய அந்த அதாவது எரேமியா 31:14 போடுங்களேன். அந்த முதல் அந்த வசனத்துடைய முதல் பார்ட் வந்து அருமையான பாஸ்டர் ஐயா அவங்களுக்கு கத்தர் கொடுக்கிற வாக்கு தத்தமாக இருக்கிற ஆசாரியர்கள் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்க வேணும் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, 27 வருடங்களாக இந்த 27 வருடம் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் இதற்கு பின்பாக இருக்கிற அந்த விளைக்கரையான ஒன்று இருக்கு பாருங்களேன். அது வந்து சொல்லி முடியாதவைகளாக இருக்கும். ஆமாம், அதை வந்து எண்ணி முடியாதவைகளாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்க, அப்படிப்பட்ட கற்ப வேதனைகள் தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னாக்க, ஊழியத்தில் கடந்து வந்த பாதைகள் வந்து ரொம்ப கஷ்டமானது. ஆமாம், அதாவது ஃபினான்சியலாக
அதாவது சுகம் அந்த அப்படிப்பட்ட காரியங்களில், திருச்சபையை கட்டுற பணிகளில், திருச்சபை மக்களை ஒன்று சேர்க்கிற பணிகளில் அவங்க வடித்த கண்ணீர், அவங்க விலைக்கிரியம் செலுத்தினது, இதற்காக இந்த சபையை கட்டுவதற்காக அவங்க பட்ட பிரயாசங்கள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பார்த்துக்கிடுங்க, அவ்வளோவா இருக்கிறது. பாஸ்டர் அவங்க ஐயா அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலேருந்து இந்த திருச்சபையில் விசுவாசியாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். பாஸ்டர் அவங்க ஐயா அவங்களோட பயணித்து வருகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தெரியும் அவங்க எப்படிப்பட்ட பாதைகளை கடந்து வந்திருக்கிறாங்க அப்படின்றது நன்றாகவே நீங்கள் அறிந்திருக்கலாம். அதனுடைய விலைக்கரியமானது நம்மளால் வாயின் வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு காரியங்கள். ஏன் அப்படின்னாக்க, சாதாரணமாக இந்த திருச்சபையை பார்த்த உடனே நல்லா பாஸ்டரவங்க சர்ச் வச்சிருக்கிறாங்க, நல்லா இருக்குது, ஜனங்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்லி வெளியில் இருக்கிறவங்க பார்க்கலாம். ஆனால் இதற்கு பின்பாக இப்படிப்பட்ட ஒரு திருச்சபையை கட்டுவதற்கும், திருச்சபை மக்கள் ஆத்துமாக்கள் அதில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கும், இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் அவங்க ஊழியம் செய்கிறது அப்படின்றது ஒரு சவாலான ஒரு காரியம். பாருங்க, அப்படி பல விதத்தில் இன்னல்களை, பாடுகளை, போராட்டங்களை, பிரச்சனைகளை சகித்து வந்திருக்கிறாங்க. நிச்சயமாகவே அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம கேட்டோம் அப்படின்னாக்க நம்ம கண்ணீர் விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே கடந்து வந்திருக்கிறாங்க. பல நேரங்களில் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஊழியத்து நிமித்தமாக பல இடங்களுக்கு போயிட்டு அங்கே சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்றி வந்திருக்கலாம். ஆத்துமாக்களுக்காக பல மணி நேரங்கள் அவங்க ஜெபிச்சிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட அவங்களுக்கும் கர்த்தருக்கும் எப்படிப்பட்ட அந்த உறவு இருந்துச்சுன்றதை நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஆக இப்படிப்பட்ட பாதைகளில் கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறது என்னன்னாக்க, ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாருங்க பாஸ்டர். நிச்சயமாகவே இந்த திருச்சபையானது பாஸ்டர் அவங்க சொன்னாங்க 15 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு. அந்த 15 லட்சம் பேருமே உங்களுக்கு கர்த்தர் கொள்ளை பொருளாய் கொடுக்க போறாருங்க பாஸ்டர். நிச்சயமாகவே இந்த பட்டணம் முழுவதையும் நீங்க ஆதாயப்படுத்திக்கிட போறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்பொழுது இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு, லட்சம் மடங்கு, கோடி மடங்கு உங்களை பெருக பண்ணி உங்களை வாழ்நாள் முழுவதும் அநேக ஆத்துமாக்களால் உங்களை நிரப்பி உங்களை மகிழ்விக்க போகிறாருங்க பாஸ்டர். நிச்சயமாகவே என்ன அப்படின்னாக்க, ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் அவங்க ஏறெடுத்த அந்த ஜெபங்கள், அந்த விண்ணப்பங்கள், அது அந்த தாகங்கள், பாரங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அளவிட முடியாதவைகளாக இருக்கும். அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா தான் தெரியும் அவங்க எப்படிப்பட்ட, அதாவது அந்த அந்த சாக்ரிஃபைஸ், அந்த விலைக்கரைன்றது ரொம்ப நம்மளால் வாயின் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு உறவு தான் தேவனுக்கும் அவங்களுக்கும் மத்தியில் இருக்கிற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கிடுங்களேன். அவர் எப்படி இருந்தார்? இந்த உலகத்தில் வந்தார், என்ன பண்ணார்? நல்லா ஈஸியாக அவர் ஊழியம் செஞ்சுட்டு என்ன பண்ணலை, அவர் போகவே இல்லை பாருங்க. ஏன் அப்படின்னாக்க, அவர் பிசாசு என்ன பண்ணுறான், அவரை பயங்கரமாக சோதனை பண்ணுறான். ஏன் அப்படின்னாக்க, என்னை தாழ விழுந்து பணிந்து கொள் அப்படின்றான். அப்புறம் நீ இந்த கல் அப்பமாக்கிறன்றான், நீ மேலிருந்து குதிச்சிரு, உன்னை தேவன் என்ன பண்ணிடுவார், காப்பாற்றிடுவார் என்றான். ஏன் அப்படின்னா, இவரை எப்படியாச்சும் இல்லாமல் ஆக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவர் எதுக்காக வந்திருக்கிறாரு, இவரை கொண்டு தேவ திட்டம் மிக பெருசாக இருக்குது அப்படின்றத அவன் தெரிஞ்சுதான் என்ன பண்ணுறான், இவர்கிட்ட வந்து 3 தடவை பேசுகிறான். 3 தடவையும் இயேசு என்ன பண்ணாரு, வேத வார்த்தைகளை சொல்லி அவனை என்ன பண்ணாரு, ஜெயிச்சு மேற்கொள்றாரு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்க, பேதுரு சிலுவையில் நான் சாக போறேன், மரிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது பேதுரு சொல்றாரு, உடனே இது உமக்கு நேரிடக்கூடாது ஆண்டவரே அப்படின்றாரு. அப்பாலே இப்போ சாத்தானேன்னு சொல்லி பேதுரு என்ன பண்றாரு, கடிந்து கொள்கிறாரு. அந்த இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடாதபடிக்கு பிசாசு என்ன பண்றான், இயேசுவை அப்படியே, அதாவது வித்தியாசமாக கொண்டு போறான். என்ன நோக்கத்திற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரோ அதை என்ன பண்ணாரு, அவர் நிறைவேற்றினாரு. அதாவது அவர் நம்ம எல்லாருமே வாழ்றதுக்காக தான் அந்த உலகத்தில் இருக்கிறோம், அப்படி தானே? இன்னும் நல்லா வாழணும், இன்னும் நல்லா நான் வாழணும். இப்போ கார் வச்சிருக்கிறோம், எனக்கு இன்னும் வீடு வேணும், வீடு பார்த்தாது, இன்னும் எல்லா பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை வேணும், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன வேணும், அந்த அவங்களுக்கெல்லாம் திருமணமா, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் பாருங்க. இந்த உலகத்தில் நம்ம நல்லா வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், அப்படி தானே? ஆமாம். யாராச்சும் சாகிறதுக்கு விரும்புவோமா? இல்லை, எனக்கு இந்த வாழ்க்கை போதும், நான் மரிச்சு போயிடலான்னு இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு யாராச்சும்
சொல்லுவோமா? சொல்கிறதுக்கு மனசே வராது பாருங்க. ஏன் அப்படின்னாக்க அவ்வளோ ஒரு ஆசை, இந்த உலகத்தில் நல்லா வாழணும், இன்னும் நல்லா வாழணும், இன்னும் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆசை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன், இந்த உலகத்தில் சாவதற்காகவே வந்த ஒரே ஒரு தெய்வம், அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்றுது. அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, அவர் எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பார்த்தீங்களா? ஆமாம், நம்மளாம் இந்த உலகத்தில் நல்லா வாழணுன்றதுக்காக அவர் பரலோகத்தின் மேன்மை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வந்து என்ன பண்ணாரு? நமக்காக என்ன பண்ணாரு? மரித்தார். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்கு எல்லாவற்றிற்காகவும் மரித்தார். அவர் மரித்த 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பிதாவுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ அவர் இந்த உலகத்தில் என்ன வேலைகளை செய்தாரு? எதற்காக வந்தாரு? பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தை 100% அந்த பூமியில் அவர் நிறைவேற்றினாரு. அவர் விட்டுட்டு போன அதே பணிகளை தான் பாஸ்டர் ஐயா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? செய்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு எப்படி தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக மத்தியஸ்தராக இருந்து செயல்பட்டாரோ, 100% பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அதே அப்படி அவர் செய்து மரித்ததுனால தேவன் என்ன பண்ணாரு? எல்லா நாமத்திற்கு மேலாக தேவன் என்ன பண்ணாரு? இயேசு என்ற நாமத்தை உயர்த்தினாரு. கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் அவருக்கு முன்பாக என்ன பண்ணும்? அறிக்கை பண்ணணும்னு சொல்லி எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு என்ன பண்ணாரு? தேவன் உயர்த்தி வைத்தாரு. அவர் இயேசு கிறிஸ்து விட்டு சென்று போன அந்த உன்னதமான பணிகளை, அந்த சுவிசேஷ பணிகளை அவர் எந்த ஜனங்கள் மத்தியில் போயிட்டு ஊழியத்தை செய்தாரோ, நிறைவேற்றினாரோ, அதே பணிகளை, அதே ஊழியத்தை பாஸ்டர் ஐயா அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ பாருங்க, இயேசுவை எப்படி மகிமைப்படுத்தினாரோ தேவன், அதை போல ஆசாரியர்களுடைய ஆத்துமாவை என்ன பண்ண போறாரு? கர்த்தர் வந்து கொழுமையானவைகளால் பூரிப்படைய செய்து அவர்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து அவங்களை என்ன பண்ண போறாரு? மேலும் மேலும் எப்பொழுது இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு, லட்சம் மடங்கு, கோடி மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்த போகிறாரு. அவருக்கு ரொம்ப பிரியம் என்ன தெரியுங்களா? தேவனுக்கு அவருக்கு ஊழியம் செய்கிறவங்களை அவ்வளவா பிடிக்குமா பாருங்க. ஏன் அப்படின்னாக்க, எடுத்துக்காட்டு இயேசு தான். இயேசு கடைசி மட்டும் தன்னை தாழ்த்து என்ன பண்ணாரு? அவர் வந்த நோக்கத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்து என்ன பண்ணாரு? ஜெயமா என்ன பண்ணாரு? வெற்றி சிறந்தார். அதை போல இயேசு செய்த அதே பணிகளை இவங்களும் செய்யறதுனால பிதாவானவருக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்த்துக்கிடுங்க பாஸ்டர். ஏன் அப்படின்னாக்க, இயேசு செய்த பணிகள் அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால இந்த வாக்குத்தத்தை இந்த 28வது ஆண்டுல கர்த்தர் வந்து ஒரு குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாக்கி உங்களை கொழுமையினால திருப்தியாக்கி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இதனுடைய 2வது பார்ட்டு பாருங்க. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது வந்து உங்களுக்கு, இந்த திருச்சபை மக்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் சொல்றாரு. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? வனாந்தரத்தில் எங்க இருந்து வந்தாங்க? எகிப்திலிருந்து வந்தாங்க இல்லையா? நம்மளால ஒரு கிலோமீட்டர் தூரம் வெயிலில் நடந்து போனாலே நமக்கு என்னவாயிரும்? ரொம்ப சோர்வாயிரும், டயர்டாயிருவோம். எங்கேயாச்சும் தண்ணி கிடைக்குமான்னு, அப்படி சாப்பாடு கிடைக்குமா, போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் இருந்துடுறாங்க. ஆனா பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் என்ன பண்றாங்க? வனாந்தரத்தில் நடந்து வர்றாங்க. அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா? பாருங்க, ட்ரெஸ் வந்து என்ன பண்ணலையா? கிளியவே இல்லை, பாதரட்சைகள் ஒன்றும் ஆகலை. பாருங்க, அவங்களுக்கு வனாந்தரத்தில் காடைகள் கிடைக்குது, அங்கே இறைச்சி சாப்பிட்டுமேன்றாங்க. உடனே இறைச்சியை கர்த்தர் கொடுக்குறாரு. அப்புறம் தண்ணி இல்லைன்றாங்க, கற்பாறையிலிருந்து தண்ணி வர வைக்கிறாரு. மாறாவின் நீரை என்ன பண்றாரு? மதுரமாக்குறாரு. பகல்ல வந்து மேகஸ்தம்பம். பாருங்க, மழை வர மாதிரி மேகம் வந்துருச்சு அப்படின்னால நம்ம எப்படி இருப்போம்? உடனே அந்த மேகமெல்லாம் வந்தோடனே நல்ல ஒரு விதமான குளுமையான சூழலை வந்துடும். அப்புறம் பாருங்க, அந்த வெயிலுடைய தாக்கம் இருக்காது, கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவோம், அந்த நிழல் வந்துடும். அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வரும்போது பகல்ல மேகஸ்தம்பமாக தேவன் அவர்களுக்கு இருந்து இரவுல வரும்போது அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியா அக்கினி ஸ்தம்பமாக இருந்து அவங்களை என்ன பண்றாரு? வழி நடத்தி வந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல
நல்ல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணாரு, வனாந்தரத்தில் 40 வருடங்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, வழிநடத்தி வந்திருக்கிறாரு. பாலும் தேனும் வழிந்தோடுகிற அந்த கானான் தேசத்தை அவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கும் அதே ஜனங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் தேசன்றது ஒரு சின்னோண்டு ஒரு குட்டி நாடு தான். யாராலையும் தொட முடியல. பார்த்துக்கிட்ட தொட முடியாது. அவருடைய பிள்ளைங்களை யாராலையும் என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. எப்பேற்பட்ட வல்லரசு நாடுகளாக இருந்தாலும் ஒரு சின்னோண்டு இஸ்ரேல் தேசத்தை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. இன்னொரு பாருங்க, இஸ்ரேல ஏதாச்சும் ஒரு நியூஸ் அப்படின்னாலே அது உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். பாருங்க, ஏன் அப்படின்னா அப்படி வச்சிருக்கிறார் அந்த இஸ்ரேல் தேசத்தை. அப்படி ஒரு இஸ்ரேல் மக்கள் மேல் அவருக்கு அவ்வளோ ஒரு பிரியம், பாசம். பாருங்க, ஆக இந்த இப்படி இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த தேவன் உங்களை என்ன பண்ணுவார், நிச்சயமாக வழிநடத்துவார். ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு என்ன பண்ணுவார், நிச்சயமாகவே கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, ஆவிக்குரிய நன்மைகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து திருப்தி ஆக்கிட்டு இருக்கிறாரு, இன்னமும் கொடுப்பாரு. சரீர பிரகாரமாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் வேணுமோ, என்னெல்லாம் நீங்க எதிர்பார்த்துருக்கிறீங்களோ, இது வரைக்கும் நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் அவர் நிச்சயமாகவே இந்த ஆண்டில் உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை பாருங்க, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இந்த வருஷத்தில் நீங்க என்ன பண்ண போறீங்க, அவர் கொடுக்கிற நன்மையினால திருப்தியாக போறீங்க. என்னென்ன ஜெபங்கள் நீங்க ஏறெடுத்தீங்களோ எல்லாத்துக்கும் பதில் வந்து கிடைச்சிருச்சு, சாங்ஷன் ஆயிருச்சாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க, இயேசுவின் நாமத்தில் அறிக்கை பண்ணி பெற்றுக்கொள்ள போறீங்க. ஒருவேளை இந்த நாளில் கூட நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கடந்து வந்திருக்கலாம், இயேசுப்பாவுக்கு தெரியும். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கடந்து வந்தீங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் நீங்க என்ன நோக்கம், அதாவது குடும்பத்தில் தேவையோட, இல்லை பண பிரச்சனையோட, இல்லை பலவிதமான போராட்டங்களோட, இல்லை எதிர்பார்ப்புகளோட, எதிர்காலத்தை குறித்து தான் என்ன செய்ய போகிறேன், இப்படி பல விதத்தில் நமக்கு உலகப்புறமாக தேவையான எல்லாவற்றிற்காகவும் நம்ம ஏங்கிக்கிட்டே இருப்போம். எனக்கு இது நடக்கலையே அது நடக்கலைன்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வருஷத்தில் இந்த 28வது ஆண்டிற்குள்ள அடியெடுத்து வைத்திருக்கிற உங்களுக்கு என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ண போறாரு, நன்மையினால நிரப்பி உங்களை மகிழ்விக்க போகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, அதாவது யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில் 11-12 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. பாருங்க, இப்போ முதல்ல பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு ஆசாரியர்களுக்குன்னு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பார்த்தோம். ரெண்டாவது திருச்சபை மக்களுக்குன்னு கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக திருச்சபை மக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னாக்க, மோசே என்ன பண்றாரு, அந்த கோலை உயர்த்தி வச்சுட்டு இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன, அதாவது யோசுவா என்ன பண்றாரு, அமலேக்கியரோட அந்த சம்பவத்தில் சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. யோசுவா சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. இங்க ஊரும் ஆரோனும் என்ன பண்றாங்க, மோசேயுடைய கையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்க, அவருடைய கை அங்க மோசேயின் கைகள் அசந்து போயிடுச்சு. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு என்ன பண்ணாரு, அவருக்கு கீழே என்ன பண்ணிட்டாங்க, அவரை உட்கார வச்சுட்டாங்க மோசேவை. அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். மோசேயுடைய கை தளர்ந்து போற நேரத்தில் அமலேக்கியர்கள் என்ன பண்றாங்க, மேற்கொள்றாங்க. மோசேயுடைய கைகள் உயர்ந்திருக்கும் பொழுது என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கிறாங்க. அப்ப யோசுவா அங்க என்ன பண்றாரு, அமலேக்கியர்களை அந்த யாத்திராகமம் 17 மேற்கொண்டு ஜெயிக்கிறத காண முடிகிறது. அங்க 4
4 பேருக்கு மத்தியில் ஒரு சம்பவம் நடக்கும். என்ன அப்படின்னாக்க, மோசேவும் யோசுவாவும் தான் ஆசாரியர்களாக இருக்கிறாங்க. இங்கே ஊரும் ஆரோனும் இவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இணைந்து மோசேவுக்கு என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணி அந்த யுத்தத்தில் மோசே ஜெயிக்கும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கும்படியாக இவங்க 3 பேரும் மோசேவுக்கு என்ன பண்ணுறாங்க, உதவி செய்கிறத காண முடிகிறது. இந்த வருடத்திலையும் கூட இத்தனை ஆண்டுகள் இல்லாத ஆசீர்வாதங்களை இந்த வருடத்தில் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க, பாஸ்டரை அவங்க நிறைய பிளான்லாம் வச்சுருப்பாங்க. இந்த வருஷத்தில் எப்படிலாம் நான் ஊழியம் செய்ய போகிறேன், என்னென்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த திருச்சபைக்காக அவங்க போட்டிருக்கிற திட்டங்கள், அவங்க என்னெல்லாம் நினச்சிருக்கிறாங்களோ அது எல்லாத்துக்கும் திருச்சபை மக்களாக இருக்கிற நீங்கள் ஊரும் ஆரோனும் யோசுவாவும் மோசேக்கு உதவி செய்தது போல, அதாவது பக்கபலமாக இருந்தது போல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இணைந்து என்ன பண்ண போகிறீங்க, இந்த வருடத்தில் செயல்பட போகிறீங்க. அப்படி செயல்படும் பொழுது நிச்சயமாகவே என்ன பண்ண போகிறீங்க, பெரிய வெற்றியை, ஜெயத்தை என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் காண போகிறீங்க. இந்த திருச்சபை மக்களும் பாஸ்டரை அவங்க குடும்பத்தாரை என்ன பண்ண போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னாக்க, நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டிருப்பாங்க. ஆத்துமாக்கள் இவ்வளோ எங்களுக்கு இந்த வருஷத்தில் வேணும், நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இவ்வளவு திருச்சபைக்காக என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி எல்லாவற்றையும் என்ன பண்ண போகிறாரு தேவன் வந்து, நீங்கள் இணைந்து செய்யும் பொழுது தேவன் வந்து என்ன பண்ணுவார், அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. நமக்கு உலகத்தில் நிறைய வேலைகள் இருக்கலாம், அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், செய்யறதுக்கான வாய்ப்புகள் பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை காட்டிலும் திருச்சபையில் நடக்கிற எல்லா பணிகள்லையுமே உங்களுடைய பங்கு இருக்கணுன்றத தேவன் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்கள், அல்லேலூயா சொல்லலாமா? எல்லா காரியத்திலையும் நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறது ஒரு பெரிய பாருங்க, அதாவது என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். பாருங்க, எவ்வளோ பேர் இந்த நேரத்தில் எவ்வளோ பேர் வெளியில் உலகத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு சுதந்திரம்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு இருப்பாங்க. என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களோ நியூஸ்லலாம் பார்த்தா தெரியும், எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸு, எங்கெங்கே என்ன நடந்துச்சு, கொலைகள், கொள்ளை, இப்படி எவ்வளவோ நம்ம பார்க்கலாம். ஆனால் நீங்களும் நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாரும் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. நம்மை மீட்டு இருக்கிறார், ரட்சித்து இருக்கிறார். நாம இங்க அமர்ந்திருக்கிறது ஒரு பெரிய தேவ கிருபையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆக இந்த உலகத்தில் நமக்கு வேலைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த திருச்சபையில் என்னென்ன பணிகள் நடக்குதோ அது எல்லாத்துலேயும் உங்களுடைய பங்கு இருக்கணுன்றதை தேவன் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்குன்னு அதாவது ஒரு திருச்சபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நல்ல ஒரு பாஸ்டர் ஐயா அவங்கள கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க. ஜோசுவா பாஸ்டர் அவங்க ஃபேமிலியை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. எத்தனையோ பேர் வந்து குடும்பங்களில் அதாவது தேவனை ஆராதிக்கும்படியாக திருச்சபை இல்லாமல் இருக்கிறாங்க. நல்ல ஒரு பாஸ்டருங்க, போதகர்கள் இல்லாமல் எத்தனையோ இடங்களில் இருக்கிறாங்க ஜனங்கள். அவங்க ரகசியமாக தேவனை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க, ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நல்ல ஒரு திருச்சபையை கொடுத்துருக்கிறாரு. பாஸ்டர் அவங்களை கொடுத்துருக்குறாங்க. வாரம் உங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வாரம் முழுக்க நீங்கள் உலகத்தில் போயிட்டு வேலை செய்ய போகிறீங்க. அந்த உலகம் ரொம்ப மோசமான ஒரு உலகமாக இருக்குது. அதன் மத்தியில் நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு அதில் நீங்கள் ஜெயம் பெற்று இந்த உலகத்தில் உள்ளவங்களோட போராடி நீங்கள் மேற்கொண்டு திரும்பமாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இங்கே வரணும். அந்த ஞாயிற்றுக்கிழமை திரும்பமாக அடுத்த வாரத்துக்கு பாஸ்டர் ஐயா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து உங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்தி என்ன பண்ணுவாங்க, அனுப்பி வைப்பாங்க. இது பாருங்க ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கிற நாம வெளியில் போனோன்னா நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, எப்படி சோர்வுகள் வரும்னு தெரியாது, என்ன நம்ம டிசிஷன் எடுப்போம்னு தெரியாது, எதில் விழுந்து போவோம்னு தெரியாது. ஆனால் இந்த வாரம் நம்ம கேட்ட அந்த சத்தியம் இருக்கு பாருங்களேன், அது நம்மளை பலப்படுத்திக்கிட்டே இருக்கும், நம்மளை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கும், நம்ம காதில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். இல்லை பரவாயில்ல, நீ சோர்ந்து போயிடாத, இது நடந்துருச்சா பரவாயில்ல, விட்டுரு, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ பாருங்க, நீங்கள் இந்த திருச்சபையில் நடக்கிற எல்லா காரியத்திலையும் நீங்கள் தொடர்ந்து பங்கு பெறணுன்றத கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. பாஸ்டர் ஐயா அவங்களோட இணைந்து நீங்கள் செயல்படும் பொழுது 1000 மடங்கு
லட்சம் மடங்கு கோடி மடங்கு ஆத்துமாக்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த திருச்சபையுடைய எல்லைகளை 4 திசைகளில் என்ன பண்ண போறாரு? விரிவடைய செய்ய போகிறாரு. அது மாத்திரமல்ல, நீங்க என்னென்ன இந்த திருச்சபையில் அதாவது ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் என்ன பண்ண போகுது? வந்துகிட்டே இருக்க போகுது. ஒரு பெரிய ஒரு எழுப்புதல், அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருக்கிறத முதல், அதாவது சௌராஷ்டிரா சர்ச்சில் இருந்து என்ன பண்ண போகுது? எழுப்புதல் தேசம் எங்கும் உலகம் எங்கும் போக போகுது. அல்லேலூயா சொல்லலாமா? அப்படிப்பட்ட ஒரு நன்மையினால உங்களை திருப்தியாக்க போறாரு. மோசேக்கு ஊரும் ஆரோனும் யோசுவாவும் இணைந்து செயல்பட்டு வெற்றியை தேடி கொடுத்தது போல நீங்களும் பாஸ்டரையாவோடு இணைந்து நீங்க செயல்படுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் என்ன பண்ண போறாரு? நன்மையினால் உங்களை திருப்தியாக்கி, அதாவது ஆசாரியர்கள் ஆத்துமாவை கொழுமையினால் பூரிப்படைய செய்து உங்களை மேலும் மேலும் உயர்த்த போகிறார். கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் சமூகத்தில் 28வது ஆண்டிற்குள்ள வந்திருக்கிறீங்க. பாஸ்டர் ஐயாவோடு ஆரம்பத்திலே இருந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும் இவருடைய பாடுகள் என்னன்னு சொல்லி. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது அப்படின்றது, அதுலேயும் மேய்ப்பனுடைய ஊழியம் செய்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாத்துக்கும் அவங்க தான் பொறுப்பு, எல்லாத்துக்கும் அவங்க தான் போய் நிற்கணும். அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப கடினமான ஒரு ஊழியம். அப்படின்னாலே 5 வகையான ஊழியங்களில் மேய்ப்பன் ஊழியன்றது ரொம்ப முக்கியமானது. அதை பாஸ்டர் ஐயா அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனுடைய வலிகள், வேதனைகள், அதனுடைய விலைக்கரைன்றது சொல்லி முடியாதது. பாருங்க, அவங்களோடு தோள் கொடுத்து வருகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வேலையில் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. அவருக்கு ஏற்படுகிற சில காரியங்களில் நானும் கொஞ்சம் அதில் பங்கெடுத்துக்கிறேன்னு சொல்லி வந்துக்கிட்டே அவர் கூடவே பயணித்து வருகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிற பிரியமானவர்களே, இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. பாஸ்டரை அவர்களோடு நான் இணைந்து இந்த வருடம் முழுவதும் நான் எல்லா திருச்சபையின் மூலயமா நடக்கிற எல்லா ஊழியத்திலையும் என்னுடைய பங்கு இருக்கும், நான் கலந்து கொள்வேன். நான் தான் இந்த திருச்சபைக்கு தூணு, நான் தான் இந்த திருச்சபைக்கு முதுகெலும்புன்னு சொல்லி தீர்மானங்கள் எடுக்கலாமா? வாக்கு கொடுக்கலாமா? ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் இந்த வேலையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, வாய்களை திறந்து சொல்லலாமா? ஆண்டவரே, இந்த திருச்சபையில் நடக்கிற எல்லா ஊழியத்திலையும் நான் தவறாமல் பங்கு பெறுவேன். என்னுடைய பங்கு எப்பொழுதும் இந்த திருச்சபையில் இருக்கும். நான் தான் இந்த திருச்சபைக்கு தூணாக முதுகெலும்பாக இருந்து செயல்படுறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஊரை போல, ஆரோனை போல, யோசுவாவை போல கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். இந்த வேலையில் யாரும் சும்மா இருக்க வேணாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 27 வருடங்கள் ஆண்டவர் உங்களை வழிநடத்தி வந்திருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடம் வழிநடத்தி வந்தாரு. அவர் வழிநடத்தி வந்த விதம் எவ்வளவா இருக்குது பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஆண்டவரேன்னு சொல்லலாமா? எவ்வளவா உங்களை நேசித்திருக்கிறாரு. இந்த ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்யறதுக்கு ஆள் இல்லையே, ஆனால் உங்களை கர்த்தர் நேசிச்சதுனால உங்களை தெரிந்து கொண்டு இந்த திருச்சபையில் உங்களை அமர பண்ணிருக்கிறாரு. உங்களுக்கென்று பரிசுத்த வேதாகமத்தை இந்த மொழியில கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு நல்ல தேவன் பார்த்தீங்களா அவர்? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஏசப்பான்னு சொல்லலாமா? நன்றி ஆண்டவரேன்னு சொல்லலாமா? நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எவ்வளவா இருக்குது என்று சொல்லலாமா? ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வேலையின் நேரங்கள் போக மீதியான எல்லா நேரங்களையும் ஆண்டவரே ஏற்கனவே நாங்கள் கேட்ட செய்தியின்படி ஆலயத்திலேயே நாங்கள் இருக்கிறத விரும்புகிறோம்னு சொல்லலாமா? வாய்களை திறந்து சொல்லலாமா? ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த திருச்சபையில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. பாஸ்டர் ஐயா அவங்களையும், ஆண்டவரே பாஸ்டர் அம்மா அவங்களையும் உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தீர்க்க ஆயுச, தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் எப்பொழுதும் கட்டளையிடுவீராக. ஆசாரிகளின் ஆத்துமாவை கொழுமையினால் திருப்தியாக்கவே கர்த்தர் ஆண்டவரை சொல்ற அந்த வாக்கு தத்துவத்திற்காக, அது இந்த வருடத்தில் நிறைவேற போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அருமையான ஆண்டவரே, பாஸ்டர் ஐயாவோடு இணைந்து செயல்படுகிற ஆண்டவரை ஜோசுவா பாஸ்டர் அவங்களையும் சிஸ்டர் அவங்களையும் ஆண்டவர் அவங்க குடும்பத்தார் யாவரையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆசாரியர்களாக நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீரே
ஆண்டவரே பலிபீடத்தின் பலியிலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தினால அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. அந்த ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்திங்கப்பா. ஊழியத்துக்கான தேவைகள் ஏராளமாக இருக்கிறது ஆண்டவரே. எல்லாவற்றையும் சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உயர்த்தும்படியாக, ஆவிக்குரிய வரங்களை, கனிகளை அளவில்லாமல் நிரப்பி அவர்களை உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் உம்மிடத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அவனுடைய பிள்ளைகளும், மருமக்க பிள்ளைகளும், பேர பிள்ளைகளும் செழித்திருப்பார்களாக, வாழ்ந்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரங்களா ஆண்டவரே திரியேக தேவனுடைய நாமத்தினால அருமையான பாஸ்டரை அவங்க குடும்பத்தாரை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த திருச்சபை மக்கள் அவங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்கள் என்ன நோக்கத்தோடு கலந்து வந்தார்களோ ஆண்டவரே அது எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவர். இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அவங்களை ஆண்டவரே இந்த திருச்சபை விட்டு இந்த வேலையில் ஆண்டவரே கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே 100% ஆசீர்வாதத்தோடு அவர்கள் கடந்து செல்ல, ஆண்டவரே நன்மையினால் நிரப்பப்பட்டவர்களாய் கடந்து செல்ல, சமாதானத்தோடு கடந்து செல்ல, சந்தோஷத்தோடு கடந்து செல்ல, மகிழ்ச்சியோடு கடந்து செல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்க கொண்டு வந்த பாரங்கள், துக்கங்கள், வேதனைகள், கண்ணீர் எல்லாத்தையும் இந்த இடத்துலயே விட்டுட்டு ஆண்டவரே சுதந்திரமாக அவர்கள் இந்த நாளில் ஆண்டவரே இந்த திருச்சபை விட்டு கடந்து செல்ல உதவி செய்யுங்க ஆண்டவர். அவங்களுடைய தொழில, ஆண்டவரை படிப்பை, அவங்க செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுங்கப்பா. கர்த்தருடைய ஊழியக்காரனா ஆண்டவர் சமூகத்திலிருந்து திருச்சபை மக்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இவர்கள் எல்லா விதத்திலும் வாழ்ந்திருக்கட்டும்னு சொல்லி கர்த்தருடைய நன்மையினால திருப்தி அடைந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் என்று சொல்லி வாழ்த்தி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே இந்த திருச்சபையை உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆத்துமாக்களால் நிரப்புங்க ஆண்டவரே. 15 லட்சம் ஆத்துமாக்களுக்கு இந்த திருச்சபை ஆண்டவரே தலைமை ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே இடமாக ஆண்டவரே செயல்படட்டும்னு சொல்லி உங்க நாமத்தினால அந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து உங்க நாமம் இந்த திருச்சபை மூலமாக உங்களுடைய பணிகள் தடையில்லாமல் நடக்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோமப்பா. ஜெபத்தை எல்லாம் கேட்டு கர்த்தர் பதில் கொடுத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. துதி கன மகிமை யாவும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். சத்தமாக கை தட்டலாமா? உற்சாகமா. அருமையான கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு வந்திருக்கிறது. மதிய வேளையில் இந்த கூடுகையின் நோக்கத்தின் காரியத்தை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் 15 வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த வருஷமானது நமக்கு கொடுக்கப்பட்டதான வார்த்தைகள், வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் மிக முக்கியமானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம். ஆசாரின் ஆத்துமாவை தேவன் எப்படி இருக்கிறான்? கொடுமையாக்குகிற தேவன். உண்மையிலேயே கடந்து வந்த பாதியை சொன்னேன்னா இன்றைக்கி நேரம் பார்த்தாது. 27 வருஷம் கடந்து வந்த பாதை நான் சொல்வேனாகில் இந்த கூடுகை அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அத்தனை விதமான பாதைகளும் நான் இங்கே கடந்து வந்திருக்கேன். ஒன்றல்ல, ரெண்டல்ல, இனி நடங்காத காரியங்கள் உண்டு. நன்மையான காரியங்கள் உண்டு, தீமையான காரியங்களும் உண்டு, சோதனையான காரியங்கள் உண்டு, ஆஸ்வாதமான காரியங்களும் உண்டு. சகலத்தையும் கடந்து தான் இங்கே வந்து நிற்கிறோம். கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஓசூரில் இருக்கிற என்னுடைய அவருடைய சபை நல்ல ஒரு அருமையான ஒரு சபை, இயேசு நம்மோடு சபை. பல ஆயிரங்கள் அந்த சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற பெரிய ஒரு சபை. அந்த சபையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய ஊழியத்தையும் என்னுடைய சாட்சி முழுவதுமாய் செய்தி அதுதான். அன்றைக்கி செய்தியே வைராக்கியம் என்ற தலைப்பில் அவர் செய்தி கொடுத்துருக்கார். அந்த வைராக்கியம் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்ட செய்தியின் மெயினே நான் தான். அவங்க சொன்ன வார்த்தை எல்லாமே இந்த குடும்பத்திலேருந்து பிறந்து, இந்த சமூகத்திலேருந்து பிறந்து வளர்ந்து தான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ, நான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டேனோ
அந்த நோக்கம் நிறைவேறும் கடைசி வரைக்கும் வைராக்கியமாக இருந்து பல கஷ்டங்கள் பாடுகள்லாம் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் தாண்டி கடந்து வந்து அந்த மக்களுக்கு ஒரு சபை ஏற்பட சொல்லி அந்த செய்தி முழுவதும் அவர் சொல்லியிருக்கிறார். தினைக்கும் சில முறை தான் அவரை பார்த்துருக்கேன், நான் பேசியிருக்கேன். இந்த சபைக்கு வந்திருக்கார் அவர். பாஸ்டர் எல் ஜோசப் முழங்காலித்தம் சபையின் போதகர் இங்கே வந்திருக்கார். இந்த சபையில் செய்தி கொடுத்துருக்காரு. ஒரு கல்யாணத்தை இங்கே நடத்தி கொடுத்துருக்கார். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஏன் அவ்வளோ பெரிய உதய வேண்டிய மனுஷன். இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான சபை மக்கள் அங்கே ஆண்டவரை ஆராதிக்க வந்துட்டுருக்காங்க. அப்படிப்பட்டவர் இந்த சபையை குறித்து என்னை குறித்து மிக அழகாக நேர்த்தியான ஒரு சாட்சியை தந்திருக்கிறார். அதான் சொல்ல வந்தேன். 27 வருஷம் கடந்து வந்த பாதை சாதாரண பாதைகள் அல்ல. அவர் சொன்னது போல் எத்தனை பேர் என்னோட கடந்தவங்கன்றதும் தெரியும். இந்த ஊழியத்தை ஆரம்பித்த நாள் தொடங்கி, இந்த சபை தொடங்கின நாள் தொடங்கி இன்றைக்கி வரைக்கும் எத்தனை பாடுகள், சோதனைகள், கஷ்டங்கள் எல்லாமே தாண்டி வருவதை நீங்கள் கண்ணார பார்க்குறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவர், மரணபரியும் நடத்துவார். அதுதான் இந்த தேவன் என்னென்றைக்கும் சதா காலங்களும் என்னுடைய தேவன், மரணபரியும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அழைத்த தேவன் நடத்துகிறார். ரெண்டாவது வாக்குத்தத்தம் உங்களுக்கான வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் எத்தனை பேர் திருப்தியாக இருக்கீங்க? திருப்தியாக இருக்கீங்க? உண்மை அதுதான். காசோ பணமோ அல்ல, தேவன் தருகிற சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, இதுதான் மிக முக்கியமானது. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கும், என்ன கிடையாது, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஆனால் தேவன் நமக்கு அதை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகப்புறமும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், ஆவிக்குரிய பிரகாரமும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இன்னும் இந்த வருஷத்தில் 28ஆம் ஆண்டில் தேவன் தம்முடைய தாசன் மூலமாய் வெளிப்படுத்தின வார்த்தைகளை தேவன் நிறைவேற்றுவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். சத்தமா பாடுங்க. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார், 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார், 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோ பாடுங்க, சேர்ந்து பாடுங்க. புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். காடைகள் வரவழைத்தார்,
மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். ஆமென். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இந்த சபை 28ஆம் ஆண்டிலே உங்களை திருப்தியாக்கி நடத்திடுவார். உங்கள் தேவையெல்லாவற்றையும் தேவன் சந்திப்பார். 27 ஆண்டுகள் முடிக்க ஆண்டவர் 28ஆம் ஆண்டும் தேவன் நன்மையாகவே நம்ம நடத்தி கொடுப்பார். கண்களை முடிச்சோம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சாவாமை உள்ளவரே, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவரே, உயிர் தெழுந்த தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்தியாவின் கர்த்தாவே, முதல் சௌராஷ்டிர தேவாலயத்திற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. 27 ஆண்டுகள் கடந்து வந்த பாதைகளுக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கரமெடுத்து நடத்தி வருகிற தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். 28ஆம் ஆண்டும் ஆண்டவர் நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே, இந்த ஊழியத்தின் தேவன் செய்யப்போகிற பெரிய காரியங்களுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் தாமே அந்த பெரிய காரியம் செய்யும்படியாக நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். சபையின் நடுவிலும் சபையின் அந்த விசுவாச குடும்பங்களையும் ஆண்டவரே, தேவன் பெரிய காரியம் செய்ய போவதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தையும் உம்முடைய வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவரே நிறைவேற்றும்படியாக நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நீர் வாக்குத்தம் பண்ண உண்மையுள்ளவர் ஆண்டவரே. நீர் வாக்கு மாறாத தேவன் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தேவன் தொடர்ந்து பெரிய காரியங்களை நீர் செய்வீராக. மீதியான எல்லா நிகழ்ச்சிகளும் அதை பொறுப்படுத்த நடத்தும் ஆண்டவரை. ஞானசன ஆராதனையும் திருவிருந்து ஆராதனையும் கூட நீர் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. சத்தமார் அல்லேலூயா.